ஆதியாகமம் அங்கே பாபேல் கோபுரம் கட்டுறப்ப ஒரே பாச, ஒரே பேச்சு, ஒரே எண்ணம் செயல்படுறாங்க. இதை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் பார்க்குறாரு. அவங்க ஒரே பேச்சு பேசுகிறாங்க, ஒரே எண்ணத்தோட, ஒரே நோக்கத்தோட அவங்க செயல்படுறாங்க. எந்த மனுஷனுமே தடுக்க முடியாது. ஆனால் என் நோக்கத்தை சித்தத்தை இவங்க தடுக்கிறவங்களா இருக்காங்க. நான் போய் அதை கட்டாதபடி தடுப்பேன்னு கர்த்தர் வந்து பாசையை பிரிந்து போக பண்ணினார். அவர்கள் பூமி மீதங்கு சிதறடிக்கப்பட்டார்கள். ஏன்னா நோவா கிட்ட சொல்றாரு, பழிய பெருகி பூமியை நிரப்புங்கன்னா நாம் சிதறி போகாதபடிக்கு வானலாவ கோபுரத்தை கட்டுவோம்னு சொந்த முயற்சியில பாதுகாப்புக்காக, அடைக்கலத்துக்காக பெரிய கோபுரம் கட்டுறப்ப கர்த்தரே வந்து அதை பிரிந்து போக பண்ணினார். 11 நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிக நம்பினான். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதி இல்லாததினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்திலே தங்கும்படி அநேகர் ஆலோசனை சொன்னார்கள். சொல்றாரு, மாலுமி கப்பல், இது நூற்றுக்கு அதிபதி கப்பல் மாலுமியை நம்புறான். அவங்க சொல்றதை கேட்டு சரி நல்ல வசதியான ஒரு இடத்துல போய் தங்கலாம்னு போறாங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகுலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிட்டு, அதுக்கப்புறம் காற்றின் போக்கிலே போய் கப்பல் உடைந்து அவங்க 14 நாளாக சாப்பிடாம இருந்து பட்னியாக கிடந்து கடைசியில் வந்து இவருடைய கைகள்னாலே அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம், அவங்க சரக்குகளை எல்லாம் அள்ளி கடலில் போடுறாங்க. 14 நாளுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து பவுல் சொல்கிறாரு, 21 அநேக நாள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தத்தை விட்டு புறப்படாமல் இருந்திருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதார்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே இல்லாமல் உங்கள் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினாலே மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான்.